நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சபை என்றதான தலைப்பிலே நாம் வேத பாடத்தை படித்து வருகின்றோம். We have been learning the Bible study under the heading the church. இன்றைக்கு சபை என்பதற்கு செம்மையானவர்களின் ஒரு கூட்டமைப்பு என்கிற காரியத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். Today we are going to study the church as the association of upright people. 111வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கே செம்மையானவர்களின் சபை என்று ஒரு பதத்தை நாம் படிக்கிறோம். When we read Psalm 111 verse 1, we see a term, the assembly of the upright. முதலாம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே நீதிமான்களின் சபை என்று நாம் படிக்கிறோம். In Psalm chapter 1 verse 5 we see as a congregation of the righteous. இன்னும் நாம் பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே துப்புரவானவர்கள் என்கிறதான ஒரு பதத்தையும் நாம் படிக்கிறோம். In the book of Philippians we see about a group of people called as sincere. ஒன்று செம்மையானவர்களின் சபை, நீதிமான்களுடைய சபை, துப்புரவானவர்களுடைய சபை என்கிற பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So many meanings are given, such as the congregation of the upright, congregation of the righteous, and the congregation of the sincere. இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரு விதத்திலே இவைகளெல்லாம் ஒரே பொருளை தருகிறது. In a way, all these three terms give the same meaning. சபை என்று சொல்வது சபைக்குள்ளே துப்புரவானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். When we say congregation, we must be sincere without offense in the church. இப்போ ஆண்டவர் நம்மை சபைக்குள்ளே எப்படி கொண்டு வருகிறார் என்றால், ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து தான் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். How does the Lord bring us into the church? By purging us and cleansing us, He is bringing us into the church. சபைக்குள்ளே காணப்படுகிறதான நாம் ஒவ்வொருவரும் நாம் துப்புரவானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Every one of us was seen within the church must be sincere. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்ததான அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. At the time when the people of Israel were emancipated from the land of Egypt and came to the wilderness, a Passover lamb was slain. எகிப்தை விட்டு வெளியே வரக்கூடியதான ஒவ்வொரு நபரும் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டியதா இருந்தது. Every individual who has to come out of the land of Egypt must observe the Passover. அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதான வேளையிலே அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம். We see in the word of God, at the time of observing this Passover, they have to keep it without unleavened bread. இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை ஆசரிக்கும் போதுதான் அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வர முடியும். Only when they keep the Passover without the unleavened bread, they can come out of the land of Egypt. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவது மாத்திரமல்ல, இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போதுதான் அவர்கள் கானானை நோக்கி பிரயாணத்தை துவங்க முடியும். Not only they are coming out of the land of Egypt, only when they keep the Passover, they can proceed towards the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பஸ்காவை ஆசரித்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். In the Holy Bible we see the people of Israel observe this Passover every year. ராஜாக்கள் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடியதான காலகட்டத்திலும் அவர்கள் பஸ்காவை ஆசரித்திருக்கிறார்கள். Even during the times the kings were reigning over the people of Israel, they were observing this Passover. இந்த பஸ்காவை ஆசரித்ததற்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. There are two important reasons as to why they observe this Passover. ஒன்று, அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைத்து அவர்கள் ஆசரித்தார்கள். First of all, they remembered that how they were delivered from the land of Egypt, and thereby they observed this Passover. மற்றொன்று, ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாரே, அதை நினைத்து அவர்கள் ஆசரித்தார்கள். Secondly, the Lord had promised them a fertile land, the land of Canaan, thinking that they observed this Passover. பஸ்காவை ஆசரித்தல் அவர்கள் வெளியே வந்ததற்கு ஒரு சமமான ஒரு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. The keeping the Passover is a shadow for their coming out of the land of Egypt. இந்த பஸ்காவை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிற வேளையிலே, when we study about this Passover in the New Testament, இந்த பஸ்கா என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் படிக்கிறோம். we read in the word of God, the Passover lamb is the Lord Jesus Christ. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
Christ the Passover was sacrificed for our sakes. இந்த பஸ்காவை ஆசரிக்கக்கூடியதான நாம் துப்புரவானவர்களாக காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 5 verse 8 we see that we that keep the Passover must be sincere. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். In the Old Testament period when they kept the Passover they have to keep it with the unleavened bread. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்காவை ஆசரிக்கிறதான இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறதான நாம் ஒரு துப்புரவானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see the New Testament who worship the Lord Jesus Christ, otherwise who keep the Passover must be sincere and without offense. சபைக்குள்ளே இருப்பதற்கு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு துப்புரவான ஒரு ஜீவியம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. Not only that we may be seen within the church, also to be raptured in the coming of the Lord Jesus Christ, we must be sincere and without offense in the church. பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, when we read the book of Philippians chapter 1 verse 11, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடறல் அற்றவர்களுமாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். There St. Paul says, for the day of Christ you be sincere and without offense till the day of Christ. கிறிஸ்துவின் நாள் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை வெளிப்படுத்துகிறது. The day of Christ represent the coming of the Lord Jesus Christ in a secret coming. அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான சபை அல்லது ஜனங்கள் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் துப்புரவானவர்களாய் காணப்பட வேண்டும். The church, otherwise the people who are to be raptured in the second coming of the Lord Jesus Christ must be sincere and without offense. அப்ப நாம் இன்றைக்கு படிக்க போகிறது என்னவென்றால் துப்புரவானவர்களின் சபை என்பதை நாம் படிக்க போகிறோம். Therefore today we are going to study the church as a church of the congregation of the sincere people. சபைக்குள்ளே காணப்படுகிறதான நாம் ஒரு துப்புரவான ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. We were seen within the church, we have to lead a sincere life. இந்த துப்புரவு என்கிற வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான விளக்கங்கள் தான் என்ன? And what are the explanations given in the Holy Bible for this word sincere? வேதத்திலே பலவிதமான விளக்கங்களை பற்றி நாம் படிக்கிறோம். In the Holy Bible we can see about so many meanings. எந்தெந்த இடத்திலே என்னென்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்றதான ஒரு நல்ல ஜீவியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எதிர்பார்க்கிறார். Whatever terms and meanings are given in the Bible in various places, accordingly the Lord is expecting the same spiritual standard in our life too. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, when we read Proverbs chapter 20 verse 9, வாசியுங்கள். சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? Who can say, I have made my heart clean, I am pure from my sin? இந்த இடத்திலே என் பாவ மற துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நாம் படிக்கிறோம். Here we say, who can say I have made my heart clean, I am pure from my sin. இந்த இடத்திலே துப்புரவாக்கினேன் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? What meanings are given for the word that I made my heart clean? பாவமில்லாத ஒரு ஜீவியத்தை தான் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். A life without sin is mentioned in this term. அப்போ சபைக்குள்ளே காணப்படுகிறதான நாம் ஒரு துப்புரவான அல்லது ஒரு பாவமில்லாத ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். We who are seen within the church, we have to lead a sinless life, that is a pure life. தமக்காக பாவம் இல்லாமல் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரிசனமாவார் என்று நாம் எபிரேயரிலே வாசிக்கின்றோம். In the book of Hebrews we read, the Lord Jesus Christ would appear for the people who are waiting for him without sin. பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை தான், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தான் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting a life in us which is without sin, a holy life. சபைக்குள்ளே இருக்கக்கூடியதான நாட்களிலே பாவம் இல்லாத ஒரு துப்புரவான ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். During the days we are seen within the church, we have to lead a sinless and sincere life. இந்த பாவம் இல்லாத ஜீவியத்தை எப்படி நாம் செய்வது? How can we lead this sinless life? பொதுவாகவே நம்முடைய சுய முயற்சியின் மூலமாக நாம் பிரயாசப்படுகின்றோம். Generally we try to lead such a life with our own efforts. எல்லா மார்க்கங்களுமே பரிசுத்த வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. All religions are showing the holy way. ஆனால் பரிசுத்த வாழ்க்கையை வலியுறுத்தினாலும் அவர்களால் அது முடியாமல் போய்விடுகிறது. Even though they emphasize for a holy life, it is not possible for them. ஆகவே கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது என்கிற ஒரு நிலவரத்துக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். Finally they come to a conclusion saying, we cannot live in this world without sin.
அருமையானவர்களே, பாவம் இல்லாமல் ஜீவிப்பதற்கு ஏற்றதான ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். Beloved, in the Holy Bible we see the ways how we can live a life without sin. இன்றைக்கு துப்புரவான ஜீவியத்தை பற்றி சில காரியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறபடினால இந்த பாவம் இல்லாத ஜீவிக்கிறத எப்படி அப்படின்றதுக்கு ஒரு 7 வசனங்களை மாத்திரம் நான் குறிப்பிடுகிறேன். As I want to expound regarding the pure life, I want to tell you 7 things to prove that how we can lead a sincere life. ஒன்று, மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவனுடைய பாவ சுபாவத்தின் மூலமாக அவன் பாவம் செய்கிறான். First of all, when man is committing sin, he is committing sin because of his sensual natures. பாவ சுபாவமானது ஒரு மனிதனுக்குள் இருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. Because sinful nature dwells in a man, he is committing sin. அது என்ன பாவ சுபாவம் என்பது என்ன? And what is the nature of sin? ஒரு வேப்ப மரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். For example, let us consider a neem tree. அந்த வேப்ப மரத்தினுடைய எல்லா பகுதியுமே அது கசப்பாய் தான் காணப்படுகிறது. All the parts of the neem tree would be bitter. அதனுடைய விதையை எடுத்து வேறொரு இடத்திலே நாம் ஒரு செடி அதை போடுவோமானால் அதிலிருந்து ஒரு செடி வருகின்றது. Suppose if you take the seed of the tree and sow in a place, a new plant would come out of that. அந்த செடியிலிருந்து வரக்கூடியதான ஒரு மரமும் கூட அதுவும் எல்லா பகுதியும் கசப்பாகவே காணப்படும். Even the tree that is produced by the seed also will be completely bitter. ஏன் அது கசப்பாய் காணப்படுகிறது? Why is it bitter? அந்த வேப்ப மரத்தினுடைய சுபாவம் அது கசப்பானதா இருக்கிறது. Because the nature of the neem tree is always bitter. இப்படி ஒவ்வொரு மரத்தையும் நாம் செடியும் எடுத்துக்கொள்வோமானால் அதற்கு ஒவ்வொரு சுபாவங்கள் இருக்கின்றன. In the same way, if we consider the seed of every tree, it is having its own nature. அதனுடைய சுபாவங்களை எந்த விதத்திலும் மாற்றவே முடியாது. We can never change the quality or nature of the seed. ஒரு வேப்பம் பழமானது அது இனிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது, கசக்க தான் செய்யும். We can never say the fruit of a neem tree will be sweet. No, it will always be bitter. அதுபோல மனிதனும் கூட பிறப்பிலே அவன் ஒரு பொல்லாத சுபாவம் உடையவனாய் காணப்படுகிறான். In the same way, by birth, a man is having evil natures in him. இந்த பொல்லாத சுபாவம் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் அவனை முற்றிலுமாக மாற்றுகின்றார். The Lord is changing the man who is having evil natures. He is changing him completely. 51வது சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்கின்றார். In Psalm 51, David says, I was shapen in iniquity, my mother conceived me in sin. அவன் பிறப்பிலேயே அவன் ஒரு பாவியா இருக்கிறான். By birth itself, a man is a sinner. அதாவது அவனுடைய சுபாவ ரீதியிலே அவன் ஒரு பாவியா இருக்கிறான். By nature, a man is a sinner. இதிலிருந்து ஒரு நபர் எப்படி அவன் விடுதலை பெற்றுக் கொள்வது? How can a man be delivered from this nature? அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறதான நேரத்திலே அந்த ஞானஸ்தானமானது அவனுடைய முற்றிலுமாக அவனுடைய பாவ சுபாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்குகிறது. At the time of taking water baptism, and it enables him to be delivered from all his sinful natures. அப்போ எப்போ நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோமோ பெற்றுக்கொள்கிறதான வேளையிலே நமக்குள்ள இருந்து உண்டாகிறதான பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கின்றோம். At the time we are taking water baptism, we are being delivered from the sinful nature that is contained in us. இத கேட்கிறதான நேரத்துல நீங்க நினைக்கலாம், நான் ஞானஸ்தானத்தை தான் பெற்றுட்டேனே, ஆனாலும் எனக்குள்ள பாவ சுபாவம் குடியிருக்குதே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். When you hear these words, you can ask a question in your heart saying, I have already been baptized, but still the nature of sin dwells in me. What is the reason for this? ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தாலும் நமக்குள்ளே பாவ சுபாவம் குடிகொண்டிருக்குமானால் இதற்கான காரணம் என்ன? Even though we have been baptized, if the nature of sin is dwelling in us still, what is the reason for this? ஞானஸ்தானம் என்று சொல்வது என்றோ ஒரு நாளிலே முடிந்ததல்ல. And water baptism is not finished on a particular day. ஒவ்வொரு நாளும் நாம் ஞானஸ்தானத்தை எடுத்தது போல நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். In the Bible we see every day we have to reckon that we are baptized with the water baptism. இன்னைக்கு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றேன் அப்படின்றத நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். What we have to reckon today is that today I have taken water baptism. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Therefore accordingly you reckon that you are dead for sin and are living for the sake of the Lord. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாய்களை திறந்து நான் பாவத்திற்கு முற்றிலுமாய் பாவ சுபாவத்துக்கு நான் மரித்தேன் என்று நாம் அறிக்கை செய்யும் போதுதான் இந்த பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். Therefore every day when we open our mouth and confess that I am dead for the sinful natures, we can be delivered from the sinful natures. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே, When we read Colossians chapter 3 verse 10, வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. And have put on the new man which is renewed in knowledge
likeness after the image of him that created him. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாகப்பட்டதான புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. And I put on the new man which is renewed in knowledge after the image of him that created him. இந்த இடத்திலே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று நாம் படிக்கிறோம். In this place we read that we have put on the new man. இந்த அனுபவம் ஞானஸ்நானத்தின் மூலமாக உண்டாகிறது. This experience comes to us through water baptism. அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே யூதன் என்றுமில்லை கிரேக்கன் என்றுமில்லை என்றெல்லாம் நான் வாசிக்கின்றோம். In the next verse we see neither Greek nor Jew. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பாவத்துக்கு நான் மரித்தேன் என்றதான ஒரு எண்ணம் தினந்தோறும் ஏற்பட வேண்டும். Therefore in the life of everyone we must have a thinking that I am dead for sin. இரண்டாவது, ஒரு மனிதன் தன்னுடைய நாவின் மூலமாக தான் அவன் பாவம் செய்கிறான். Secondly, a man is committing sin through his tongue. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, when we read Ecclesiastes chapter 5 verse 6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் நாவுக்கு இடம் கொடாதே என்று நான் வாசிக்கிறோம். there we read, suffer not your mouth to cause flesh to sin. எவ்வளவுக்கு எவ்வளவாக அதிகமாக நாம் பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நாம் பலவீனராய் இருப்போம். To what extent we speak more, to that extent we become weak. பொதுவா நம்ம அதிகமா பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்வோம். Generally we keep fellowship with those people who speak more. அதிகமா பேசுறவங்க இந்த மாம்ச சரீரத்திலே அவர்கள் பலவீனமான ஆட்கள். Those who speak more will be weak in their fleshly body. அப்போஸ்தலனாகிய பவுலை வாயாடி என்று சொன்னார்கள். The people called the apostle Paul as a babbler. வேத வசனத்துக்குரியதான காரியத்திலே அவர் தர்க்கம் செய்தாரே தவிர மற்ற வேற எந்த காரியத்திலும் அவர் தர்க்கம் பண்ணவே இல்லை. Only in the matter concerning the scripture he argued, not in anything else. அப்போ அதிகமாய் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோமோ நமக்குள்ள இருக்கக்கூடியதான பலவீனத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். The more we speak through our words, we are revealing our weakness. வேதம் சொல்கிறது அளப்புகிற மூடன் விழுவான் என்று வாசிக்கின்றோம். In the Bible we say the prating fool shall fall. நாம் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, when we read the book of James chapter 1 verse 26, ஒருவன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். there we read, if a person is not bridling his tongue but he considers himself as godly, his religion will be in vain. அதாவது பரிசுத்த ஜீவியம் அல்லது ஒரு துப்புரமான ஒரு ஜீவியம் என்று சொல்வது ஒரு மனுஷன் தன்னுடைய நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுறதன் மூலமா தான் உண்டாகிறது. A pure life, a holy life is possible only by putting a bridle for our tongue. பொதுவாவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு பிரயாசப்படணும் நம்ம நினைக்கின்றோம். Generally what we think is that we must behave like this and behave like that, we have to endeavor to live a holy life. ஆனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு வேதாகமம் கொடுக்கக்கூடியதான ஆலோசனைகள் மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு ஆலோசனைகளாய் இருக்கிறது. But the counsel given by the holy scripture to lead a holy life is very very ordinary and simple. ஒரு நபர் தன்னுடைய நாவை அவன் அடக்குகிறதான வேளையிலே அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி நடத்தக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறான் என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். In the book of James we read, when a man is able to control his tongue, he is able to bridle the whole body or life through his words. யாக்கோபு சொல்லும்போது குதிரைகளை பாருங்கள், அது ஓட்டுகிறவனுக்கு அடங்கி நடக்கும்படிக்கு அதனுடைய வாயிலே கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. You consider the horses that it may obey him that lead him, it is being controlled by the bridle. அப்போ பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்முடைய வார்த்தைகளை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான பலவீனத்தை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளவும் முடியாது. நாமும் பரிசுத்தமா ஜீவிப்பதற்கு கர்த்தருடைய உதவியும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். If we listen to the words of our mouth, it will be enabling us to lead a holy life, and others will think that we are holy. மூன்றாவது, நம்முடைய கண்களின் மூலமாக நாம் ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம். Thirdly, through our eyes we are committing sin. நாம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கும்போது, when we read the book of Matthew chapter 6 verse 22 and 23, உன் கண் தெளிவுள்ளதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். if your eye is pure, the whole body will be bright. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் அது கெட்டதாய் காணப்படும். Suppose your eye is corrupt, the whole body is corrupted. இந்த இடத்திலே உன் கண் தெளிவுள்ளதாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். Here we see, suppose if your eye is bright, your life will be bright. இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வெளிச்சம் என்று சொல்வது நம்முடைய கிரியையிலே உண்டாகிறதான பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. The brightness mentioned here, it is a holiness that comes out of our works. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய கண்களுக்கு நம்ம ஒரு
ஒரு மறைவை நாம் போடுகின்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே உண்டாகும். To what extent we put a veil over our eyes, to that extent we can lead a holy life. வாட்ச்மேன் நீ என்கிறதான ஒரு பக்தன் விதமாக சொல்கின்றார். There was a godly man called watchman Nee. He says like this. ஒரு நபருக்குள்ளே உண்டாகிறதான பாவங்களிலே 85% பாவங்கள் அவனுடைய கண்களின் வழியாக தான் வருகிறது என்று சொல்கிறார். When we consider the sins that is coming into your life of a person, 85% of the sins are entering in his life through his eyes. வாட்ச்மேன் நீ எழுதின எல்லா புக்கும் ரொம்ப அருமையான புக். நீங்களும் கூட வாங்கி வாசிச்சு. The books written by Watchman Nee are very beautiful books. You can also purchase it and read it. அவர் அதிகமாக ஆராய்ச்சி செய்து அநேக வேத வசனங்களை அவர் எழுதி இருக்கின்றார். He has made so many researches and he has written upon the scriptures. ஒரு மனுஷன் தன்னுடைய பார்வைகளை கண்களை மாத்திரம் ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா அவனுக்குள்ள அதிகமான பாவங்கள் உள்ளே வராது என்று சொல்கின்றார். He says if a man is able to control his eyesight, most of the sins will not enter into his life. பரிசுத்த வேதாகமும் கூட இதை ஆமோதிக்கிறது. Even the Holy Bible is endorsing this. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை உண்டாக்கும். The lust will conceive and it will generate a sin, and when the sin is perfected there will be death. அப்ப பாவம் என்று சொல்வது முதலாவது அது இச்சையாக வருகிறது. Therefore when we say sin, first of all it is coming as a lust. இந்த இச்சையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அது இருதயத்தில் அது ஒரு ஆசையாய் மாறுகிறது. When we accept this lust, it becomes an affection, a desire in our heart. அதற்கு பிற்பாடு அவைகள் சரீரத்திலே ஒரு பாவமாக அவைகள் மாற்றப்படுகிறது. Thereafter they are manifesting as sin in our body. வேதம் சொல்கிறது பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனே உத்தமன், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் The பண்ணுவான். Bible says upright is the man who is closing his eyes so that he may not be able to see the wicked. He will be placed in the highest positions. தேவையில்லாத காரியத்தை பார்த்துட்டு ஐயோ விடுதலை இல்லையேன்னு போராடுறதை காட்டிலும் பார்க்காம இருக்கிறது நல்லது தானே. It is better not to see a thing after seeing it and thinking, oh, I am not having deliverance in this. சோ தெருவுல போறதான எல்லா வால் போஸ்டையும் பார்த்துட்டு போயிட வேண்டியது. And seeing all the wall posts that are pasted on the sticked on the wall. அதற்கு பிற்பாடு எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Thereafter if you say I do not have a deliverance, there is no use of it. ஒரு தீமை என்று சொல்லும்போது அதிலிருந்து நாம் விலகி ஜீவிக்கும் போது பரிசுத்த வாழ்க்கை நிச்சயமா நமக்குள்ளே உண்டாகும். If there is an evil, suppose if we keep ourselves away from that evil, a holy life is very much possible. நான்காவது நம்முடைய யோசனைகளின் மூலமாக பாவங்கள் உள்ளே வருகிறது. Fourthly, through our thoughts, sins enter into our life. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Proverbs chapter 14 verse 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று நாம் வாசிக்கின்றோம். They very do they not err that devise evil? எவ்வளவுக்கு எவ்வளவு தீமையான காரியத்தை நம்முடைய மனதுக்குள்ள நம்ம கொண்டு வரோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கெட்டு போயிட்டே இருப்போம். To what extent we are bringing evil things into our mind, to that extent we will be corrupted. அருவருப்பான சில காரியங்கள் நம் மனதிலே வரும், அதை ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா அதை நம்ம எதிர்த்து அதை துரத்திட வேண்டியது. Some abominable things would come into our mind. We cannot do anything, but we should not give room for that. ஒரு மனிதனுடைய கற்பனைகளின் பகுதி, அவனுடைய எண்ணங்களின் பகுதி, அவனுடைய சிந்தனைகளுடைய பகுதி சரியா இருக்குமானால் நிச்சயம் அவனுக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும். And if the aspect of his mind and thoughts are all right, he will be able to lead a holy life. ஏனென்றால் எந்த ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த தவறான காரியத்தை மனதில தான் நம்ம கொண்டு வர்றோம். Before doing any evil thing, first of all we bring it into our mind. நம்முடைய மனதிலே வரும்போதே அந்த தவறான காரியத்தை நாம் எதிர்த்து விட வேண்டும். When that evil thing come to our mind, we have to resist that. ஐந்தாவது பாவம் என்று சொல்வது பிசாசினால் வருகின்றது. Fifthly, the sin comes through the devil. 1 யோவான் 3 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in 1 John chapter 3 verse 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வாசிக்கின்றோம். There we read, he that commits sin is of the devil. அப்போ பாவம் பிசாசின் மூலமாக நமக்குள்ளே வருகின்றது. Therefore sin enters into us through the devil. அப்போ பிசாசு எப்படி அந்த பாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகின்றார்? How does Satan bring sin into us? நமக்குள்ள இருக்கக்கூடியதான உணர்ச்சிகளின் மூலமாக அவைகளை கொண்டு வருகின்றார். And through our feelings, the devil is bringing sin into us. நமக்குள்ள இருக்கக்கூடியதான பசி, தாகம், தூக்கம் இவைகளை போன்ற பலவிதமான உணர்வுகளை
எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கின்றது. And like hungry and thirsty and so there are so many sensations by every man. இந்த உணர்வுகளை பிசாசு பயன்படுத்திக் கொள்கின்றான். The devil is making use of these feelings. நமக்குள்ளே வருகிறதான எல்லா உணர்வுகளும் நம்மை சார்ந்தது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. We should never think that all the feelings that come in our body belongs to us. ஏனென்றால் உணர்வுகளின் பகுதியை தான் பிசாசு பிடிக்கின்றார். Because the devil is always touching the aspect of our feelings. உதாரணமாக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாய் இருந்தார். For example, Jesus Christ fasted for 40 days. அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். In the Bible we read at the time he was hungry. பசி என்று சொல்வது அவருக்கு ஏற்பட்டதான ஒரு உணர்வு தான். And hungry is a sensation or feeling that came in his body. பாருங்க, அந்த உணர்வை பயன்படுத்திட்டு பிசாசு சொல்றான் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படிக்கு சொல்லும். And the devil is making advantage of that feeling. He is telling Lord, make these stones into bread. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருந்தது மெய்தான். ஆனா இந்த உணர்வை பிசாசு பயன்படுத்துகிறான் என்பதை அறிந்தபோது இயேசு வேத வசனத்தின் மூலமாக பிசாசோடு இடைப்படுகிறார். It is true that Jesus had that feeling, but when he came to know that devil is making use of this feeling, he is overcoming the devil through the word of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்றார். And Jesus said, man shall live not only by bread but by every word that proceedeth out of the mouth of the Lord. பிசாசானவன் அவரை விட்டு விலகி போகின்றான். The devil is departing from the Lord Jesus. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உணர்வுகளையும், அது எல்லாத்தையும் வரிசையா சொல்லணும் நான் விருப்பப்படல, இருக்கிறதான ஒவ்வொரு உணர்வுகளையும் பிசாசு பயன்படுத்திக் கொள்வான். நாம் தான் எச்சரிக்கையா இருக்கணும். The devil will make use of every feeling that come in our life. I don't want to enlist them, but we must be very very careful in that. நாமளா சொல்லிக்கிறோம் நான் இந்த குறிப்பிட்ட காரியத்துல நான் ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். Sometimes we used to say that in this particular matter I am very very weak. நாம் யாருமே பலவீனமான ஆள் கிடையாது. None of us are weak. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே விதமான ஒரு உணர்வுகளை தான் வைத்திருக்கிறார். The Lord has given in the same types of feeling for everybody. ஆனால் அந்த உணர்வுகளை பிசாசானவன் பிடித்துக் கொள்வதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். We have given room for the devil to catch our feelings. இந்த உணர்வுகள் எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று நாமே அதை ஏற்றுக்கொண்டோம். We accepted that they are the feeling that is in my life. அதனால தான் பிசாசானவன் நம்மை பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். That's why the devil is leading us towards sin. வேதத்திலே யூதாஸ் காரியத்தை பற்றி நாம் படிக்கும்போது, In the Bible when we study about Judas Iscariot, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, in John's Gospel chapter 13 verse 2, பிசாசானவன் அவனை தூண்டினான் என்று நாம் வாசிக்கின்றோம். there we read the devil provoked him. அவரை தூண்டுகின்றான். He is kindling him. இதை ஒரு உணர்வோடு கூட சம்பந்தப்படுத்தி நாம் சொல்லலாம். We can compare this with a feeling. நாம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read chapter 13 verse 27, பிசாசானவன் அவருக்குள்ளே புகுந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். there we read Satan entered into him. 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read chapter 13 verse 30, அவன் பிசாசாய் மாறினான். he himself became a devil. அப்ப பிசாசானவன் முதலாவது தூண்டினான். First of all the devil prompted him. இரண்டாவது அவனுக்குள்ளே புகுந்தான். Secondly he entered into him. மூன்றாவது அவன் பிசாசாகவே மாறினான். Thirdly he himself became the devil. நம்முடைய உணர்வுகளை நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, Suppose if we give room for the devil in our feelings, நமக்குள்ள இருக்கக்கூடியதான உணர்வுகளை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். he will be increasing the feeling that is in us. இதற்கு நாம் இடம் கொடுக்கிறதான வேளையிலே அவன் நமக்குள்ள புகுந்துருவான். When we give room for this, he will gain entry into us. பிசாசு உள்ள பூந்துட்டான்னா நாமளும் ஒரு பிசாசாகவே நாம் மாற வேண்டியதா இருக்கும். Once the devil enter into us, we ourselves will become devils. ஆகவே பாவம் என்று சொல்வது அதிகமாக பிசாசின் மூலமாக உண்டாகிறது. Therefore the sin is mostly entering into us through devil. ஆறாவது, சொப்பனத்தின் மூலமாக பிசாசானவன் அநேக பாவங்களை கொண்டு வருகின்றான். Sixthly, through dreams the devil is bringing lot of sins into us. யூதா 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். Jude verse 8 we read, சொப்பனக்காரர்கள் தங்களுடைய மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. the Bible says that dreamers defile their flesh. எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு சொப்பனம் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய சரீரமானது கெட்டு போய்விடும். To what extent a man is seeing the dreams, to that extent his body is corrupted. இன்றைக்கு நாம் காணக்கூடியதான சொப்பனத்துக்கெல்லாம் நம்ம வெயிட் கொடுத்துட்டு இருக்க கூடாது. We should not give any weightage to all the dreams that we
see. இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்களை வீழ்த்துவதற்கு பிசாசு சொப்பனத்தை தான் கொண்டு வர்றான். The devil is bringing dreams, evil dreams to so many spiritual people to cast them down. ஏனென்றால் பகல் நேரத்தில் அவர்களுக்குள்ள நுழைவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு அவனால முடியல. Because the devil is not finding a way to enter into those people during the daytime. இரவு நேரத்திலே பிசாசானவன் தன்னுடைய விதைகளை கொண்டு வந்து போடுகின்றான். Therefore during night time the devil is bringing and sowing his seeds. இயேசு விதைக்கிறவனுடைய ஓமையில ஒரு காரியத்தை சொல்கிறார். In the parable of the sowers, the Lord Jesus Christ told one particular thing. விதைக்கிறவன் பகல் நேரத்துல விதைக்கிறான், சத்துரு வந்து இரவு நேரத்துல களையை விதைக்கிறான். The sower is sowing the seeds during the daytime, but the devil is coming during the night time and plucking away the seeds. இந்த களையை விதைத்ததற்கான காரணம் என்ன? And what is the reason for the devil for planting these weeds? இந்த விதையானது வளர்ந்து பலன் கொடாதபடிக்கு இந்த களையானது அதை நெருக்கி போட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see the weeds just choke the seed that it may not sprout. பிசாசானவன் களையை போன்று பல சொப்பனங்களை கொண்டு வருகின்றான். The devil is bringing lot of dreams just like the weed. இந்த சொப்பனத்தை நாம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்ததான ஏவுதல் அப்படின்னு நம்ம அநேக முறை அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்வோம். How do we take these dreams in our life? We think it is an urge given by the Lord. சில நேரத்தில் அநேகருக்குள்ள அருவருப்பான ஒரு சொப்பனங்களை கொண்டு வருகின்றான். Sometimes the devil is bringing abominable dreams in the life of many people. சிலருக்குள்ள ஆவியானவர் ஏதோ நடத்துதலை கொடுப்பது போல ஒரு சொப்பனத்தை கொண்டு வருகின்றார். In somebody's life the dream appears as if the Spirit of the Lord is giving some counsels. கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருந்தார். And there was a servant of God who was doing a mighty service to the Lord. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒர்க்கராய் இருந்தவர். He was an independent worker. அவரிடத்திலே ஒரு சகோதரி வந்து அடிக்கடி சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகும். And one sister would approach the servant of God and ask him so many questions. இவரும் அந்த வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை அவருக்கு அந்த சகோதரிக்கு அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். And at times this servant of God also would give counsel to that sister from the word of God. அவர்கள் அந்த சகோதரியும் கல்யாணம் ஆகாத ஒரு சகோதரி தான். And that sister was an unmarried, she is a spinster. ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் ஒரு சொப்பனத்தை கண்டார். One day this servant of God saw a dream. இந்த சகோதரியை தான் திருமணம் செய்வது போல ஒரு சொப்பனத்தை கண்டார். He saw a dream as if he is marrying that sister. இந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவர் நினைத்தார், ஆவியானவர் ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் தருகின்றார், இவர்களை திருமணம் செய்வதற்கு ஒரு ஏவுதல் தருகிறார் என்று நம்பினார். When he saw the dream he came to a conclusion that the Spirit of God is urging him to marry that sister. தான் கண்டதான சொப்பனத்தை அந்த சகோதரியினிடத்திலும் சொல்கிறார். He shared that dream to that sister. அந்த சகோதரியும் சரி ஆண்டவர் சொல்லிட்டார்னா நானும் ஏற்றுக்கொள்றேன், அவங்களும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டார். And that sister also accepted, saying, if the Lord is urging you, I also agree for that, so they got married. ஆனால் சில காலத்துக்கு பிற்பாடுதான் தான் கண்டது ஒரு சாத்தான் நமக்கு கொடுத்த ஒரு சொப்பனம் என்பதை அவர் விளங்கிக் கொண்டார். But only after some time he could understand the dream given to him was given by the devil. தான் ஆண்டவரால் அழைத்ததான அழைப்பை தான் விட்டுவிட்டதாக அவர் உணர்ந்தார். And he came to understand that he has left the calling by which the Lord had called him. அநேக நேரத்தில் பிசாசானவன் தேவையில்லாத சொப்பனங்களை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பான், நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. Therefore many times the devil will bring unwanted dreams to us, we should never accept them. சொப்பனம் என்று சொல்வது ஆண்டவர் யாருக்கு தருவார் தெரியுமா? Do you know to whom the Lord would give dreams? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்ந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொப்பனம் தருவார். The Lord will give dreams only to those people who attain a high standard in their spiritual life. அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். Please read Acts of the Apostle chapter 2 verse 17. வாசியுங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். And it shall come to pass in the last days, saith God, I will pour out of my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see visions, and your old men shall dream dreams. இந்த இடத்திலே ஆவிக்குரிய 3 விதமான வளர்ச்சியை பற்றி நாம் படிக்கிறோம். In this verse we see 3 different stages of spiritual life. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். Your sons and your daughters shall prophesy. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். When we accept him, we become his children. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய குமாரன் என்கிற ஒரு நிலவரத்துக்கு வருகிறோம். When we receive the anointing of the Holy Spirit, we come to a status of being a son. இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமானால், நாம் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, தீர்க்க தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது குமாரன் குமாரத்தி என்ற ஒரு நிலைக்கு வருகிறோம். If we say in other words, when we receive the gifts of
prophesying, we become sons and daughters. அடுத்தது வாலிபர்கள் அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். And the youngsters will see visions. அங்கே மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். And the elders will see dreams. அப்போ பாருங்க, மூப்பன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள். Therefore, when we say elders are old men, they are seniors in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தையே தர்றார். The Lord is giving dreams to those people who are matured in their spiritual standard. ஒருவருக்கும் ஆண்டவர் சொப்பனத்தை தர்றது கிடையாது. For others, the Lord will never give dreams. அப்போ மற்ற நான் காணக்கூடியதான சொப்பனம் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறீங்களா? Do you ask that what about the dreams seen by other people? அது தொல்லையின் மிகுதியினால எப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரலாம். And those dreams may come because of multitudes of troubles. அல்லது எதையாவது ஒரு காரியத்தை பகல்ல யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம், அது நமக்கு சொப்பனங்களாய் வரலாம். Sometimes you would have been thinking about a particular thing during the daytime, and that will come as a dream during the night time. அப்படியே இல்லாட்டா பிசாசானவன் பல சொப்பனங்களை கொண்டு வரலாம். If it is not so, the devil is bringing lot of dreams. நீங்க காணக்கூடியதான சொப்பனங்கள் எல்லாம் உண்மையானது அப்படின்றத மாத்திரம் நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. And whatever dreams you see, you should never think that they are true. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால் அதற்கு முன்னால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. Suppose if you accept those dreams, you must understand that how is your spiritual life. பரிசுத்த வேதாகமத்தில் 34 சொப்பனத்தை பற்றி நாம் படிக்கிறோம். In the Holy Bible, we read about the 34 types of dreams. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 22 சொப்பனமும் புதிய ஏற்பாட்டுல 12 சொப்பனமும் தான் இருக்கு. In the Old Testament period, there were 22 dreams, and in the New Testament period, there are 12 dreams. ஆனால் எல்லா சொப்பனங்களும் அர்த்தமுடையதாய் But காணப்படுகிறது. all the dreams are having some meanings. இன்றைக்கு நம்ம படுத்தா சொப்பனம் வந்துருது, அதுக்கு உடனே வந்து யாரையாவது பார்த்து நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் கேட்டுட்டு இருக்கோம். Nowadays, if we simply lie down, we see dreams. For everything, we should not go to find out the meaning. தீமையான ஒரு சொப்பனங்கள் வருகிறதான வேளையிலே பிசாசானவன் உங்களை பிடிக்கும்படிக்கு பிடிக்கொண்டு வந்தான். When an evil dream is coming in your life, that means the devil is trying to catch you. நமக்கு பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் என்று ஒரு தலைமை பாஸ்டர் இருந்தார். And we had a late chief pastor, Pastor S.B. Ernest. அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார், நான் இப்படி ஒரு நான் தலைமை பாஸ்டராக இருக்கும்போது இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன். One day he said, when I was a chief pastor, I saw a dream like this. நான் சிகரெட் பிடிக்கிறது போல ஒரு சொப்பனத்தை கண்டேன் அப்படின்னு He சொன்னார். said, I dreamt as if I am smoking. அதுக்கு வந்து அவர் ஊழியக்காரங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டடி கொடுக்கிறார். He is giving a study to the servants of God like this. சில நேரத்திலே பிசாசு நம்மளை அதைரியமூட்டும்படிக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்களை கொண்டு வருவார். Sometimes the devil will bring dreams into our life so that he may discourage us. உன்னுடைய ஜீவியத்தில் ஏதாவது குறை வர்றது போல சில சொப்பனங்களை கொண்டு He வருவார். will bring some dreams into our lives as if some shortcomings are coming in our life. அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று தான் அவர் சொன்னார். He advised saying we should never accept them. அப்போ சொப்பனத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே நம்முடைய ஜீவியத்தை அழித்து விடும். Suppose if we give room for the dreams, that will destroy our life. நாம் யூதாவிலே என்ன படிக்கின்றோம்? What do we read in the book of Jude? அப்படியே சொப்பனக்காரர் தங்களுடைய மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வாசிக்கின்றோம். They will read the dreamers, they defile their flesh and despise their governments. அப்போ இந்த சொப்பனம் வருகிறதான நேரத்தில் அதுக்கு கூட முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். Therefore, when we see dreams, for that also we have to kneel down and pray and get a deliverance out of that. ஏழாவதாக பாவம் எப்படி நமக்குள்ளே வருகின்றது? Seventhly, how does sin enter into us? நமக்குள்ளே உண்டாகிறதான கோபத்தின் மூலமாக பாவம் உண்டாகிறது. The sin enters into us through our anger. எபேசியர் 4 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read Ephesians chapter 4 verse 26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வாசிக்கின்றோம். and even if you are angry, don't commit sin. அது என்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்? Even if you become angry, don't commit sin. What is the meaning? நாம் கோபத்திற்கு இடம் கொடுக்கும்போது அந்த கோபம் ஒரு பாவத்தை உண்டாக்கி விடுகிறது. When we give room for anger, that brings a sin. சவுல் அவன் எரிச்சல் அடைந்தான். And the Saul was full of wrath. அதற்கு பிற்பாடு அவன் காய்மகாரமாய் பார்த்தான். Thereafter he see in a different way. பிற்பாடு அவன் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். Thereafter he endeavored to kill David. அப்ப நம்ம கோபத்துக்கு இடம் கொடுக்கும்போது இந்த கோபம் நம்முடைய ஜீவியத்திற்குள்ள அநேக பாவத்தை கொண்டு வருகிறது. Therefore, when we give room for this anger in our life, it will bring so many sins into our life. வேதத்திலே சிம்சோனை நாம் எடுத்துக்கொள்வோம். In the Bible, let us consider Samson. அவன் பலவீனமான ஒரு நபராய் தான் இருந்தான். Of course, he was a
weak person. இந்த பலவீனம் அவனுக்கு அதிகமானதற்கு காரணம் என்ன? The reason why this weakness increased in his life, அவனுடைய மனைவியினிடத்திலே அவன் தேவையில்லாத கோபப்படுகிறான். he is getting angry with his wife without any necessity. என்னுடைய விடுகதையை என்னுடைய நண்பர்களிடத்துல சொன்னது நீதான் அப்படின்றான். And he said, you only delivered my riddle to my friends. நண்பர்களிடத்துல சொன்னது அவனுடைய மனைவி தான் சொன்னான். It is true that his wife only delivered that to his friends. உடனே அவனுக்கு கோபம் வந்து மனைவியை கூட விட்டுட்டு ஓடி போறான். Immediately he got angry with his wife and left his wife and ran away. இவன் கட்டாயம் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா தன்னுடைய மனைவியின் இடத்துல நிதானமா பேசியிருக்கணும். ஏன் நீ சொன்ன? What he should have done is he should have spoken patiently with his wife that why did you say like this? அப்ப அவனுடைய மனைவி கட்டாயம் சொல்லி இருப்பாங்க, என் குடும்பத்தை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க, நாங்க உயிருக்கு பயந்து தான் சொன்னோம்னு சொல்லியிருக்கலாம். At the time his wife would have told, and when they came and threatened us saying we will kill your family, fearing our life I revealed it. அப்ப அந்த காரியத்தை அவன் கேட்டு அதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவனுக்கு இல்ல, அவன் கோபத்தோடு விட்டுட்டு போயிட்டான். He was not having patience to inquire his wife and know the matter, but before that he was filled with wrath and went away from them. அதற்கு பிற்பாடு கோபத்தோடு பெலிஸ்தேருடைய வெள்ளாமைகள் எல்லாவற்றையும் அவன் அழிக்கிறான். And with the same angry he is destroying all the paddy fields of the Philistines. இந்த கோபம் தான் அவனுடைய ஜீவியத்தை ரொம்ப மோசமான ஒரு நிலவரத்துக்கு கொண்டு போச்சு. And it is the anger that took his life to a large extent. ஒரு நபர் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் உடையவர்களா இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க சரீரத்துல ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம To நினைக்கிறோம். what extent a person is getting angry, to that extent he will be weak in his body. அப்ப இந்த காரியத்திலிருந்து கூட நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். Therefore we have to get deliverance even from this matter. அப்ப சபை என்று சொல்வதற்கு துப்புரவு என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். Therefore when we say a church, a congregation, that means a group of sincere people. இந்த துப்புரவு என்ற வார்த்தைக்கு பாவமில்லாத ஒரு ஜீவியம் என்பதுதான் துப்புரவு. The sincere or pure means a life without sin. அப்போ பாவம் என்று சொல்வது 7 விதத்திலே நம்மோடு கூட வருகிறது. Therefore the sin enters into us through in 7 different ways. இவைகளிலிருந்து நாம் அதை எதிர்க்கக்கூடியதான சில காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோமானால் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விடுதலை தருவார். If we know certain things, how to resist those sins, surely the Lord will deliver us. இரண்டாவது யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Secondly, when we read the book of Job chapter 11 verse 4, அந்த இடத்திலே சொல்லில் துப்புரவு என்று நாம் வாசிக்கின்றோம். there we read a sincerity in our words. முதலாவது பாவமில்லாத, அதாவது பாவமற துப்புரவானேன் என்று நாம் படித்தோம். First of all, we studied that he became pure without sin. இரண்டாவது சொல்லில் துப்புரவு என்று நாம் படிக்கின்றோம். And secondly, we see purity in our words. இந்த சொல்லில் துப்புரவு என்று சொல்வது உண்மையான ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. And the purity in words means it shows a real life. நாம் கலாத்தியரின் புத்தகத்திலே ஆவியினுடைய கனிகளை பற்றி நாம் படிக்கிறோம். In the book of Galatians, we read about the fruits of the Spirit. இந்த ஆவியினுடைய கனிகளில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. In the fruits of the Spirit, we see love, patience, joy, and also faith. இந்த விசுவாசம் என்ற வார்த்தை தான் உண்மை என்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. This word faith represents that faithfulness. ஏன் இந்த இடத்துல விசுவாசம் என்ற வார்த்தை தமிழ்ல ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கு, தமிழ்ல ஏன் விசுவாசம் என்று காணப்படுகிறது? Why this is faith? It is written as faith. அதாவது தமிழ்ல நாம் உண்மை என்று நாம் படிக்கிறோம். In Tamil it is a faithfulness. ஒரு இடத்துல விசுவாசம், இன்னொரு இடத்துல உண்மை என்ற ஒரு 2 விளக்கங்கள் காணப்படுகிறது. In one place it is known as faith, in another place it is known as faithfulness. ஆனால் ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கு. ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு பதம். In English there is a term as a faithfulness. ஏன் இப்படி எழுதி இருக்கிறது? Why is it written like this? இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு தொழில் செய்றோம்னு வெச்சுக்கோமே. For example, we are doing a business today. நம்மிடத்திலே अनेகர் வேலை செய்கிறார்கள். Many people come and work under us. ஒரு வேலைக்காரன் நம்மிடத்திலே உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். A servant is faithful under us. ஒரு உண்மை உள்ள ஒரு வேலைக்காரனை நாம் என்ன சொல்கின்றோம்? How do we call a person who is sincere? என்ன சொல்றோம் நம்ம? How do we call him? விசுவாசமான ஆளு அப்படின்னு சொல்றோம். We say that he is very loyal. இந்த ஆவியினுடைய கனிகளிலே விசுவாசம் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. In the fruit of the Spirit there is a word called faith. இந்த இடத்திலே விசுவாசம் என்ற வார்த்தை உண்மையை தான் வெளிப்படுத்துகிறது. In this particular verse is a word faith represent faithfulness. ஆவியினுடைய கனிகளாகிய ஒரு உண்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். Therefore the faithfulness that is a fruit of the Spirit must be seen within us. உண்மையாய் நாம் ஜீவிப்போமானால் நாம் துப்புரவாய் நாம் ஜீவிக்கிறோம் என்ற அர்த்தம். If you lead a faithful life, that
That means we are leading a pure life. நாம் சங்கீதத்திலே நாம் படிக்கிற வேளையிலே When we read in the book of Psalms, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். and the faithful are decreasing among the men. இது அந்த காலத்தில் எழுதப்பட்டது. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். It was written in those days that the people who are upright are less in number. இந்த காலத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம்னா உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மைதான். Nowadays if we want to say that who can find out a faithful man? இன்றைக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் இல்லாமல் போய்விடுகிறது. Wherever we turn, we are not able to find out a faithful man. எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் போலிகளும் ஏமாற்றுகளும் தான் இன்றைக்கு பெருகி In காணப்படுகிறது. whichever direction we look, we are able to see only bogus and false people. சபைக்குள்ள காணப்படுகிறதான நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We who are seen within the church, we must be faithful. சில நேரத்திலே நம்மை மற்றவர்கள் தவறாக விளங்கிக் கொள்ளலாம். Sometimes others may misunderstand us. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்மளை கரெக்டா சொல்லிச்சுன்னா அதை பத்தி நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்ற ஒரு தைரியம் நமக்கு We காணப்படும். should not worry about what others think about us, but if you are faithful, the Lord will reckon it. நாம் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்கின்றோமோ அப்போதெல்லாம் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். Whenever we tell lie, all those times we are giving room for the devil. ஏனென்றால் பிசாசை பற்றி படிக்கிற வேளையிலே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். Because when we read about the devil, we see in the word of God that he is a liar and the father of lies. அப்ப அவன் பொய்யனாய் இருக்கிறபடினால் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொய்யை கொடுத்து விடுகின்றான். As he is a liar, he is bringing the same lie into our life also. பொய் சொல்லாதவங்க அடிக்கடி சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. The people who do not tell lie will be caught in some problems. எங்கேயாவது ஒரு இடத்துல யார்கிட்டயாவது பொய் சொல்லணும்னு நினைச்சு சொல்லியிருப்பாங்க, உடனே கண்டுபிடிக்கப்படுவார். Sometimes they will tell a lie to escape some situation, immediately they will be trapped. இன்னொரு கூட்டத்தார் பொய்யை அப்படி ஊதி கொண்டிருப்பார்கள், அவர்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. Another group of people, they will be always blowing the lies, nobody will be able to find them out. சரளமா அவங்க வாயிலிருந்து பொய் வந்துகிட்டே இருக்கு, யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. And the lies will come like water, but nobody will be able to find them out. காரணம் என்னன்னா அது அவர்களுடைய ஜீவியம். அது The reason is that it's the style of their life. நமக்கு தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிவிட்டு அன்னைக்கு தான் நம்ம வகையுமா மாட்டோம். Suppose by mistake if we tell a lie, I'm gonna someday at that the moment we will be caught. எப்பெல்லாம் நம்ம பொய் சொல்றோமோ அன்றைக்கு நாம் ஒரு சாத்தானுடைய கையிலே நாம் அகப்பட்டுக் கொள்கிறோம். Whenever we tell lie, we are trapped in the clutches of the devil. வேதத்திலே அனனியா சப்பிராளையும் நாம் படிக்கிற வேளையிலே In the Bible, when we study about Ananias and Sapphira, கேயாசி பழைய ஏற்பாட்டு காலத்திலே கேயாசியை பற்றி படிக்கும்போது in the Old Testament period when we study about Gehazi, எலிசா சொல்றான், கேயாசியை பார்த்து நீ எங்க போன அப்படின்னு சொல்றான். Elijah is asking Gehazi, where did you go? நான் எங்கேயும் போல, நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். He said, no master, I did not go anywhere, I was very much here. எலிசா சொல்றான், வயல்களையும் தோப்புகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? At the time Elisha is asking him, is this the time to buy the vineyards and the servants and the servant maids and other things? நாகமானின் குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறான். He is pronouncing a curse saying, let the leprosy of Naaman catch you. கேயாசிக்குள்ள ஏற்பட்டதான பாவம் என்ன? What was the sin that came into the life of Gehazi? பொருளாசையும் பொய்யும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. The covetousness and the lie was seen in him. அதனால அவன் ஒரு தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டான். Therefore he received a punishment. அனனியா சப்பிராளை எடுத்துக்கொள்வோம். When we consider Ananias and Sapphira, அவர்கள் உத்தமமான விசுவாசிகள் தான். they were upright believers. ஆனால் நிலத்தினுடைய ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்து அவர்கள் பொய் சொன்னார்கள். They deceived one portion of the price of the property and told a lie. அவர்கள் இருவருமே ஜீவனை விட்டதாக நாம் வாசிக்கிறோம். In the Bible we see that both of them gave up their life. இது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொல்லலாம், அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட சிட்சை என்று சொல்லலாம். We can say that this is a judgment given to them, otherwise it is a punishment given to them. அப்ப நம்ம எப்போ பொய் சொல்கிறோமோ அப்போது ஆண்டவரால் ஒரு சிட்சையை நாம், ஒரு தண்டனையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Therefore when we tell lie, we are receiving a chastisement from the Lord. அப்போ பொய்யிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒரு பிரயாசப்பட வேண்டியதா We இருக்கிறது. have to labor to be delivered from this nature of lies. ஒரு துப்புரவான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதான யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள இந்த பொய்யான காரியங்கள் காணப்படக்கூடாது. Whoever he may be who wants to lead a pure life, this lie should not be seen in his life. அடுத்தது நாம் மூன்றாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையிலே, Thirdly, when we read 2 Corinthians chapter 2 verse 17, யாராவது வாசியுங்கள். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் பேசுகிறோம் என்று சொல்கின்றார். here he says, we are not as many which corrupt the word of God, but as of sincerity.
கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் பேசுகின்றோம். We are speaking sincerity and not with mixing. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான துப்புரவு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the term sincerity mentioned in this verse? வேத வசனம் சத்தியத்தை எப்படி சொல்கிறதோ சத்தியத்தை சத்தியமாக அறிவிப்பதுதான் ஒரு துப்புரவான ஒரு ஜீவியம். How does the word of God speaks about the truth? If we reveal it in the same way, that is revealing with sincerity. உண்மையாய் சத்தியத்தை அறிவிக்கிறதுனால எதையாவது கொஞ்சம் ஆதாயம் குறைஞ்சு போயிரும், வருமானம் குறைஞ்சு போயிரும் அப்படின்றதுக்காக வேண்டிய சத்தியத்தை மாற்றி சொல்லக்கூடாது. We should not change the doctrine. Suppose if we tell the true doctrine, our income will be decreasing. Therefore we should never change. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். Paul the apostle was a zealous servant of God. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் உபதேசத்தை அவர் மாற்றுகின்றார். Once he is changing the doctrine. யூதர்களோடு கூட சேர்ந்து கொண்டு ஒரு மனிதன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். Joining with the Jews, he is emphasizing that a man must be circumcised. அவன் மனம் திரும்பினவனாய் இருந்தால் மாத்திரம் போதாது, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். He says that not only a man should repent, he must also be circumcised. இந்த உபதேசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை முகமுகமாக எதிர்க்கிறதாக நாம் படிக்கின்றோம். In the word of God we see Saint Paul is contending with Peter in this particular matter face to face. ஏன் இந்த பேதுரு இப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசத்திற்கு இடம் கொடுத்தார்? Why did Peter gave room for this wrong doctrine? யூதர்களுக்கு பயந்தபடியினால் தவறான ஒரு காரியத்துக்கு அவர் இடம் கொடுக்கிறார். Because he feared the Jews, he gave room for a wrong doctrine. அவர் ஒரு மூத்த அப்போஸ்தலனாய் இருந்தாலும் ஒரு தவறான ஒரு உபதேசத்துக்கு அவர் இடமளித்ததாக நாம் படிக்கின்றோம். In the Bible we see even though he was a senior apostle, he gave room for a erroneous doctrine. இன்றைக்கு கூட மற்ற ஜனங்களுக்கு சபையாருக்கு பயந்து ஒரு உபதேசத்தை எந்த விதத்தினாலும் மாற்றக்கூடாது. Nowadays also fearing the congregation, we should never change even an iota of a doctrine. சத்தியத்தை சத்தியத்தமா சொல்றதன் மூலமாக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதை ஒரு ஊழியக்காரன் கட்டாயம் தாங்கிக் கொள்ள வேண்டியதா இருக்கு. Suppose when a servant of God is revealing the truth as it is, even if there are some opposition, he must be able to bear it. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சபைகள் காணப்படுகிறது. Nowadays there are thousands and lakhs of churches are there in the world. இத்தனை சபைகள் உண்டானதற்கு காரணம் என்ன? What is the reason for this multiplicity of churches? இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் கலப்படமான உபதேசங்கள் தான். The reason for all this because of an erroneous doctrine. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை இது தங்களுக்கு பிடித்ததை இது தங்களுக்குரியதான உபதேசம் என்று நிரூபித்து விடுகிறார். And every person is choosing certain things from the Bible and prove that is a true doctrine. ஒரு தவறான ஒரு உபதேசத்தை அவங்க பிடிச்சிட்டு இதன் மூலமாக ஒரு சபையை உண்டாக்கி விடுகிறார். Holding fast some erroneous doctrines from the word of God, they are constituting a church. ஒரு கூட்டத்தார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதில்லை. One group of people are not accepting the Lord Jesus Christ. அவர்கள் யெகோவாவை தேவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறார்கள். They are accepting only Jehovah, that is Father God. ஆகவே அவர்கள் யெகோவா விட்னஸ் என்ற ஒரு சபையை உண்டாக்கி விட்டார்கள். Therefore they have constituted one church called Jehovah Witness. மற்றொரு கூட்டத்தார் தேவனையும் பரிசுத்தாவியையும் அவர்கள் நம்புகிறதில்லை. Another group of people, they neither believe in God nor in the Holy Spirit. அவர்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்டு என்று நம்புகிறார்கள். They believe that only Jesus Christ is in existence. ஆகவே அவர்கள் only Jesus என்கிற ஒரு சபை அவர்கள் உண்டாக்கி விட்டார்கள். Therefore they have constituted a church by name only Jesus Church. இன்னொரு கூட்டத்தார் புதிய எருசலேம் என்கிறதான ஒரு சபையை உண்டாக்கி இருக்கிறார்கள். Another people, they have formed a church by name New Jerusalem. அவர்களுடைய சபையினுடைய உபதேசம் என்னவென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனுடைய கையில ஒரு பட்டயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். Their doctrine is that every Christian must have a sword in his hand. ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமா யாராவது யுத்தத்துக்கு வந்தான்னா அவனை வெட்டணும், இதுதான் அவர்களுடைய உபதேசம். Their doctrine is suppose somebody is rising against a Christian, that Christian must slay him. ஏனென்றால் அவர்கள் வேதத்திலிருந்து அதற்கும் ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். Because from the word of God they are pointing out one word to support this. பேதுரு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வலது காதை வெட்டினான். The Peter took the sword and cut the ear of the servant of the high priest. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? At the time what did Jesus say to Peter? உன் பட்டயத்தை உரையிலே போடுன்னு தான் சொன்னாராம். Jesus said unto Peter, put your sword into the sheath. உன் பட்டயத்தை தூர போடுன்னு சொல்லலையா, உரையிலே போடுன்னு சொன்னாராம். Jesus did not tell him to just cast out the sword, but he asked him to put into the sheath. புதிய எருசலேம் சபை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உரையிலே போடுன்னு சொல்லும்போது தேவைப்படுற நேரத்துக்கு எடுக்கணும்,
வேணாத நேரத்துக்கு உரையில போட்டுக்கணும். இது அவர்களுடைய உபதேசம். And the doctrine of the New Jerusalem church people is only when at the time of need we have to use the sword, therefore we have to keep it in the sheath. இயேசு மற்றொரு இடத்துல சொல்றார், பட்டயம் இல்லாதவன் ஒரு வஸ்திரத்தையாவது விற்று ஒரு பட்டயத்தை வாங்கிக் கொள்ள கடவன். And once Jesus said, he who is not having a sword, at least he has to sell his garment and buy one sword. வஸ்திரம் சொல்றது முக்கியமானது. And garment is very, very important. வஸ்திரத்தையாவது விற்று ஒரு பட்டயத்தை வாங்கிக் கொள்ள கடவன். At least by selling his own garment, he has to buy a sword. வஸ்திரத்தை பார்க்கலாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு பட்டயம் தான் முக்கியம், அவர்களுடைய உபதேசம். Therefore their doctrine is they are emphasizing a Christian is very much in need of a sword more than a garment. இன்றைக்கு லட்சக்கணக்கான சபைகள் உண்டானதுக்கு காரணம் என்னன்னா கலப்படமான பிழையான உபதேசம் தான் காரணம், வேற ஒண்ணும். The reason why there are so many lakhs and lakhs of churches are formed in this world is because of erroneous doctrines. அருமையானவர்களே, உபதேசம் என்று சொல்லும்போது ஒரு துப்புரவான ஒரு உபதேசம் காணப்பட வேண்டும். Beloved, when we speak about the doctrine, it must be sincere. ஒரு சரியான உபதேசம் நமக்குள்ளே காணப்படாவிட்டால் நம்முடைய ஆத்மா ஒரு நிலையான உறுதியான ஒரு வாழ்க்கையிலே காணப்படாது. If we don't have a proper doctrine in us, our soul cannot be stable. ஒரு சரியான ஒரு உபதேசம் நமக்குள்ளே காணப்படாவிட்டால் ஒரு நாணலை போன்றதான ஒரு வாழ்க்கை தான் நமக்குள்ளே காணப்படும். If you don't have a proper doctrine in us, you will be leading a life that is similar to a reed. பேதுருவினுடைய காலத்திலே ஒரு விருத்த சேதன பற்றியதான உபதேசங்கள் காணப்பட்டது. During the time of Peter, there was a doctrine concerning the circumcision. இந்த உபதேசங்கள் ஜனங்களின் மத்தியிலே ஒரு கலக்கத்தை உண்டாக்கினது. And these doctrines made a trouble among the people. ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் போதும் என்பதுதான் பவுலும் மற்றவர்களும் சொல்கிற உபதேசம். And the doctrine of Paul and other people is that it is enough if the people accept the Lord Jesus Christ and repent and accept him as a savior. பேதுரும் இப்படிப்பட்ட உபதேசத்தை ஒரு காலத்திலே அங்கீகரித்தவர் தான். Once upon a time, even Peter also acknowledged this type of doctrine. ஆனால் யூதர்களுக்கு பயந்து மனம் திரும்பினாலும் விருத்த சேதனத்தையும் பெறணும் அப்படின்னு இதையும் சேர்த்து சொல்றார். But fearing the Jewish people, he said, even though if a person repents, he has to undergo the circumcision also. இந்த உபதேசத்தின் நிமித்தம் சபைக்குள்ளே கலக்கம் உண்டானது என்று வாசிக்கிறோம். We see in the word of God, because of this doctrine, there was a confusion among the church. சபையார் எல்லாரும் உட்கார்ந்து, அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உட்கார்ந்து உண்மையான உபதேசம் எப்படிப்பட்டது அப்படி என்பதை அவர்கள் விவாதிக்கின்றார்கள். Therefore all the people, all the apostles are sitting together and they are debating and disputing and what is the correct doctrine. மனம் திரும்பினால் போதும் விருத்த சேதனம் பெற வேண்டாம் என்பதை அவர்கள் கடைசியாக அதை கண்டுபிடித்தார்கள். Finally they found out and came to a conclusion, it is enough if a person repents, he need not be circumcised. இந்த நிருபத்தை எல்லா சபைகளுக்கும் அவர்கள் எழுதி அனுப்பினார்கள். They wrote this epistle and sent to all the churches. இதன் நிமித்தமாக எல்லா சபையிலும் ஆறுதல் உண்டானது, சந்தோஷம் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see, because of this epistle sent to every churches, there was a comfort and joy in all those ஒரு churches. பிழையான ஒரு உபதேசம் நமக்குள்ளே வருகிறதான வேளையிலே அதன் மூலமாக ஒரு கலக்கங்கள் தான் ஏற்படும். Therefore when an erroneous doctrine come into us, because of that there will be confusion in our life. நான்காவது, நாம் துப்புரவான ஒரு தூப வர்க்கத்தை செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். Fourthly, we see that we have to make a sincere or pure incense. யாத்ராகமும் 30ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசி. Exodus chapter 30 verse 35. தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. And thou shalt make it a perfume, a confection, after the order of the apothecary, tempered together, pure and holy. இந்த இடத்திலே துப்புரவான தூப வர்க்கம் என்று நாம் வாசிக்கின்றோம். Here we see we have to make a pure perfume. இந்த தூப வர்க்கம் என்று சொல்வது என்ன? And what is this incense? இது ஜெபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that it is prayer. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in Revelation chapter 5 verse 8. பரிசுத்தவான்களின் ஜெபமாகிய தூப வர்க்கம். The incense, that is a prayers of the saints. அப்போ நம்முடைய ஜெபம் என்று சொல்வதும் அதுவும் கூட துப்புரவானதாய் காணப்பட வேண்டும். Therefore our prayer that also must be pure. பாவம் இல்லாமல் துப்புரவாய் ஜீவிக்க வேண்டும். We have to live a pure life without sin. சொல்லிலே துப்புரவாய் நாம் ஜீவிக்க வேண்டும். We must be pure in our words. உபதேசத்திலே துப்புரவாய் காணப்பட வேண்டும். We must be pure in our doctrine. நம்முடைய ஜெபமும் கூட துப்புரவான ஜெபமாய் காணப்பட வேண்டும். Even our prayer must be pure. ஒருவேளை கேட்கலாம், அது என்னங்க ஜெபம் வந்து துப்புரவாறதுன்னு அது எப்படி? Sometimes we may ask, what is a pure prayer? அந்த ஜெபத்தை எதையாவது போட்டு கழுவுறதா? Can we wash that prayer with something else? நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக அந்த ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம்
அல்லது நம்முடைய ஜெபத்தினுடைய காரியங்கள் துப்புரவானதா இருக்க வேண்டும். Before making prayer, suppose if the prayer ought to be accepted, our life must be pure. 17ஆம் அதிகாரம் சங்கீதம் 17வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, When we read 17th Psalm verse 1, கபடில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று வாசிக்கின்றோம். they we read, Lord, hear the prayer that comes out of a sincere lips. நம்முடைய ஜெபம் துப்புரமாய் காணப்பட வேண்டுமானால் கபடில்லாத ஒரு உதடு காணப்பட வேண்டும். If our prayer is to be pure, we must have a pure lips. நம்ம என்ன ஜெபத்துக்கு குறைவுள்ளவர்களா இருக்கிறோமா? Are we coming behind in prayer? நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது இல்ல. We are praying exceedingly, but the Lord is not answering our prayers. இதுக்கு என்ன காரணம்? What is the reason for this? நமக்குள்ளே கபடு காணப்படுகிறது. Because we are guile in our heart. இந்த கபடு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ற ஜெபம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. As long as we have guile in our heart, the Lord can never accept our prayer. கபடு என்று சொல்வது நம்முடைய உள்ளத்திலே ஒன்று, வாயிலே ஒன்று. Guile means one thing in our heart and then other thing in our mouth. இருதயத்திலே ஒரு ஆளை நம்ம எவ்வளவு திட்ட முடியுமோ இருதயத்திலே திட்டுவோம். In our heart we abuse a person to a large extent. ஆனா அந்த ஆளை பார்க்கறதான நேரத்துல ரொம்ப வாயார ரொம்ப புகழறது போல நம்ம புகழ்ந்துட்டு இருப்போம். The moment we see that person face to face, we will simply appreciate him. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நபரை முற்றிலுமாக ஆண்டவர் அருவருக்கிறார். The Lord is abominating such type of people. ஆண்டவர் சொல்றார், கபடு செய்கிறவன் என் முகத்துக்கு முன்னால நிற்பதில்லை என்று சொல்கிறார். And the Lord said, he that is who is having guile will not stand before me. ஏனென்றால் ஆண்டவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுபாவமே கிடையவே கிடையாது. Because in the life of the Lord there was no such nature. எதுவா இருந்தாலும் நேர்மையாய் அவர் பேசினார். Whatever it may be, he spoke plainly. நமக்குள்ள ஒரு கபடில்லாத ஒரு நிலவரம் காணப்படுமானால் ஆண்டவர் நம் பண்ற ஜெபத்தை உடனே அதற்கு பதில் அளிப்பார். Suppose if we have a guileless nature in our heart, immediately the Lord would answer all our prayers. அப்ப நம்முடைய இருதயத்துல எதையாவது ஒண்ண வச்சுக்கிட்டு நம்ம வாயில ஒரு வார்த்தைகள் இப்படி பேசிட்டு இருப்போம், நம்முடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. Keeping something in our heart, if we speak something else in our mouth, our prayers will never be accepted. அன்னாள் வெகு நாட்களாய் அவள் ஜெபித்தாள். For a long time Hannah was praying. ஆனால் அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை. But Hannah did not receive answer for her prayer. ஏன் அன்னாளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல? Why didn't the Lord give answer for the prayer of Hannah? அவளுக்கு பிள்ளை வேண்டும் என்பது மெய்தான். It is true that she wanted a child. ஜெபித்தாள், பதில் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? She could not get answer. What is the reason? அவளுக்கு என்னன்னா, என்னுடைய சக்களத்தை என்னை எப்போதும் துக்கப்படுத்திட்டே இருக்கிறா, பிள்ளை இல்லைன்னு, அதுக்காக எனக்கு பிள்ளை வேணும். And she was thinking, my co-sister is always troubling me and abusing me, therefore I want a child. அதாவது தன்னுடைய கௌரவத்தை காத்துக்கொள்வதற்காக வேண்டி அவளுக்கு தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்கிறார். She is asking for a child to preserve her ego. அதனால தான் ஆண்டவர் அவளுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை. Therefore the Lord did not answer her prayer. ஆனால் ஒரு நாள் கண்ணீரோடு அந்த பிள்ளையை நான் உமக்கு தர்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். But one day she prayed with tears, Lord, I will give the child to thee. Immediately the Lord answered her prayer. துப்புரவான ஜெபம் என்று சொல்லும்போது நமக்குள்ளே கபடு இல்லாத ஒரு நிலவரம் காணப்பட வேண்டும். When we say a pure prayer, that means we should have a guileless nature. இரண்டாவது துப்புரவான ஜெபம் என்று சொல்லும்போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, Secondly, when we read in Proverbs 28 verse 9 about the pure life prayer, வேத வசனத்தை கேளாதபடிக்கு விலக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வாசிக்கிறோம். There we read the prayer of him who turns his ears from the word of God is abomination. வேத வசனத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. He that turns away his ear from hearing the law, even his prayer shall be abomination. இது வேத வசனத்தை கேட்கிற காரியத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படல. It is not mentioned here regarding hearing the word of God. வேத வசனத்தின்படி ஒரு நபர் ஜீவிக்காவிட்டால் அந்த ஜெபமும் கூட ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. If a person is not living according to the word of God, his prayer also will not be accepted by the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்க முடியும். To what extent we live according to the truth, only to that extent the Lord can answer our prayers. நம்முடைய ஜெபத்துல பாருங்க, வாக்குத்தத்தமா வாரி விட்டுட்டு இருக்கிறோம். In our prayer we simply just flow these promises.
எவ்வளவு வாக்குத்தத்தம் சொன்னாலும் ஏதாவது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறாரா? Even though we mention so many promises, whether the Lord is answering a prayer? ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை? Why is the Lord is not answering a prayer? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். If my word abide in you, whatever you ask shall be given unto you. வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறதான வேளையில நம்ம சும்மா சாதாரண கேட்டா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். When we live according to the word of the Lord, if we simply ask the Lord, immediately the Lord would answer our prayers. ஆகவே இந்த 4 காரியத்திலும் ஒரு துப்புரவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். Therefore, in all these 4 matters, we need a pure life. சபை என்பது செம்மையானவர்களின் சபை. Congregation is a congregation of the upright. சபை என்பது நீதிமான்களின் சபை. Church is a congregation of the righteous. சபை என்பது துப்புரவானவர்களின் சபை. The church is a congregation of those who are sincere and pure. நாம் சபைக்குள்ளே காணப்படுகிறதான வேளையிலே நாம் துப்புரவானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். When we are seen within the church, we must be pure. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேத பாடத்துக்கு ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பல நிலவரங்களோடு வந்தோம், நம்முடைய நிலவரங்களை மாற்றி அமைத்தாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. കർത്താവേ, നല്ല യേശുവേ, നല്ല വേലയ്ക്കായി സ്തോത്രം. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூடி வரவே கூட இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் கூட்டி வந்த நேரம் முதல் பரிசுத்தாவியார் எங்களோடு இடப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை பாடி உம்மை துதித்து மகிழ்ந்த களி கூறும்படியாக நீர் கிருபை செய்தீரே. உம்முடைய வசனத்திலூടെ எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சபை துப்புரவான்களின் சபையாக, நீதிமான்களின் சபையாக, செம்மையானவர்களின் சபையாக காணப்படுന്നത് പോലെ കർത്താവേ, நீர் எங்களை உம்முடைய சபையில் அழைத்து வேறுதிரிச்சு துப்புரவும் உண்மையுள்ள ഒരു ജീവൻ ചെയ്യുമ്പടിயாக കൊണ്ടുവന്നിരിക്കുന്നപടിയാൽ സ്തോത്രം. ഞങ്ങൾ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവെ വായിൻ വാർത്തകളിൽ ചൊല്ലിൽ കർത്താവെ ജീവിതത്തിന്റെ എല്ലാ പദ്ധതികളും പാവമില്ലാത്തൊരു ജീവൻ ചെയ്തും കപടമില്ലാത്ത ഉപദേശങ്ങളെ കേൾക്കുന്നവരാகவும் കർത്താവെ കപടമില്ലാത്ത നാവിൽ നിന്ന് ഉയരുന്ന ജപത്തോടും നമ്മുടെ സമൂഹത്തിൽ കാണപ്പെടുമ്പടിயாக കൃപയേറും. കേട്ടതാണ് വചനങ്ങളിൽ വേണ്ടി ഞങ്ങളുടെ ജീവിതത്തെ പക്വപ്പെടുത്തി കർത്തർ വരുന്ന വേളയിൽ കർത്താവെ തുപ്പരവാൻകളുടെ പറ്റിയിൽ ഞങ്ങൾ കാണപ്പെട്ട് സന്ധിക്ക് വീണ് നാവിലോട് വാഞ്ചയോടെ ഒരു പരിശുദ്ധത്തോടെ എപ്പോഴും ഞങ്ങളുടെ ജീവിതത്തെ പക്വപ്പെടുത്തുമ്പടി നീർ കൃപയാൽ ഞങ്ങളെ വഴി നടത്തും. വചനത്തെ പേശി നമ്മുടെ ദാസനെയും ബലപ്പെടുത്തും. വന്നതാന ദൈവജനങ്ങൾക്കായി സ്തോത്രം. കേട്ട വചനങ്ങൾക്കായി സ്തോത്രം. തുടർന്ന് ഇരവിൽ നടക്കും ജപത്തെ ഭാരമെടുക്കും. നമ്മുടെ സമാധാനം യാവരോടും കാണപ്പെടാൻ ചെയ്യും. ഘനമഹിമയും മുഖ്യതരിക്കരും യേശുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவு 10 மணிக்கு ஜெபம் உண்டு.